வணக்கம், நான் பொற்கொடி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெண்பூசணி பச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்பூசணி 2 கீத்து, தேங்காய் 1, பெரிய வெங்காயம் 2, குடைமிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, மல்லித்தழை சிறிதளவு, மிளகு ஜீரகத்தூள் தலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு இந்துப்பு. இப்போ வெண்பூசணியை தோல் சீவிட்டு நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம், குடைமிளகாய் எல்லாமே நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துட்டு அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த அரைச்ச விழுது வெங்காயம், குடைமிளகாய், மல்லித்தழை, இந்துப்பு, மிளகு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்து எடுத்துக்கிட்டோம்னா சுவையான பச்சடி ரெடி. இப்போது இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை சரி செய்கிறதுக்கு பயன்படுது. அதனால் குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். அதனால் வெண்பூசணியை நம்ம பச்சையாக எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு மிக ஆரோக்கியமானது. அதற்காக இதை பயன்படுத்துகிறோம். அப்படின்னு இந்த முறையில் நம்ம பயன்படுத்தினோம்னா அது நமக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.